வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே லஞ்ச் மெனு ரெசிபியில் முருங்கைக்காய் தொக்கு போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு முருங்கைக்காய் தொக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி அதான் செய்ய போகிறேன். அது கூடவே சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய முட்டை அடை. இந்த முட்டை அடை எங்கள் மாமியார் செய்வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இதை மாதிரி முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதோட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வத்த குழம்பு காரக்குழம்புலாம் வைக்கிறோன்னா அதோட நல்லா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கூட இதை மாதிரி முட்டை அடை வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைங்கன்னா ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இது ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு கூட நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு முட்டை அடை தான். இந்த முருங்கைக்காய் தொக்கு சாதத்தோடு நமக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மெத்துன்னு ஒரு தோசை ஊற்றி இதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. நல்லா சுட சுட சாதம், நல்லா சூடான சாதத்துக்கு இந்த முருங்கைக்காய் தொக்கு. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா இந்த முருங்கைக்காய் தொக்கு கூட எறா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எறா போடல இன்னைக்கு. அப்புறம் எனக்கு வத்தல் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம சேனலில் போட்டோம் அந்த வத்தல் தாங்க, முறுக்கு வத்தல். அவங்களுக்கு அங்கே முட்டை அடை இருக்குது. இப்போ முருங்கைக்காய் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ இருக்கோ அது தேவை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு வெங்காயம் இந்த சைஸில் ஒரு 3 வெங்காயமும் ஒரு தக்காளி பழமும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ முருங்கைக்காய்க்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. தாளிக்கிறதுக்கு ஜீரகமும் சோம்பும் தான். இப்போ இது கூட நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டே இருக்கும்போதே அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை நம்ம வதக்கிட்டே இருக்கும்போதே ஒரு பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தட்டிக்கலாம். அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, அதையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்து தட்டிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. நமக்கு இஞ்சி பூண்டு இருந்துருச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை மாதிரி ஆனால் தட்டி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு வதக்கிக்கலாங்க. ஒரு வதக்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அப்படியே வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நமக்கு உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் தக்காளி நமக்கு வதக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். தக்காளி நமக்கு நல்லா மசிய வதக்கிக்கணும். இந்த கிரேவி நம்ம கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சாவே பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய சாதத்துக்கு பிசையலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தக்காளியை நல்லா வதக்கியிருக்கேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க, கேஸ்ட் அயர்ன் கடாயில். அப்புறம் இங்கே கத்திரிக்காவை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய கத்திரிக்காய் பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்குங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம்னா நமக்கு கருக்காது. அதை மாதிரி கத்திரிக்காய் விதையெல்லாம் இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் சேர்க்கும் போது. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவையும் சேர்த்துடலாம். இப்போ சீசன் பலாக்கொட்டையும் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு 10 பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நான் முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துறதுக்கு அப்புறம் இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சின்ன ஸ்பூனால். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்சது தாங்க. இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டால் பார்த்துக்குங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளுங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வதக்கலாம். தூள் சேர்க்கும் போது நான் கொஞ்சம் ஸ்டவ் சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் அடி பிடிக்காது, இருந்தாலும் நான் சிம் பண்ணிட்டேன். இப்போ தூள்லாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி இந்த கிளாஸால் ஒரு 1.25 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி. முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்புறம் முருங்கைக்காய் ரொம்ப நமக்கு பிச்சுட்டு வந்துடும், முழுசாகவே இருக்காது. அதுக்காக தான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே முருங்கைக்காய் நமக்கு வெந்துடும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் நமக்கு வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே இப்போ இதுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. இந்த பெரிய டேபிள் ஸ்பூனால்
ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஏற்கனவே நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், தேங்காயோட சேர்க்கறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல் உடைச்ச முந்திரின்றதுனால 10 எடுத்துருக்கேன். முழுசாக எடுத்திங்கன்னா 5 எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நானே ஒரு நேரம் நினச்சா சேர்ப்பேன், இல்லைன்னா சேர்க்க மாட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மைய விழுதாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு 6-7 நிமிஷம் போல் நமக்கு ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் நல்லா தளன்னு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கலந்து விட்டுறோம். நம்ம விட்டுருக்கிற தண்ணியும் கொஞ்சம் லேசாக சுண்டன போல் இருக்குது. கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கமகமன் வாசனையாக வந்துட்டுருக்குங்க. இப்போ அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் இருக்க தண்ணி அதையும் இதிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ திரும்பியும் நான் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி திரும்பியும் சேர்த்துருக்கேன். இப்போ போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். அப்படியே இப்போ ஒரு 3-4 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்தால் நமக்கு நல்லா தெரியும் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் சேர்க்கணும். இந்த பொருள் கண்டிப்பாகவே சேர்த்துக்குங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதான் மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூளை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, சேர்த்துங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்துட்டு திரும்பியும் மூடிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வச்சிடலாம். மிளகுத்தூள் சேர்த்து மூடி வச்சு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்துட்டு கலந்து விட்டுட்டு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு இப்போ சூப்பரான நமக்கு டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட நமக்கு அப்படியே பவுலில் எடுத்து வைக்கும் போதே இப்போ அப்படியே சாதம் சுட இருந்துச்சுன்னா அப்படியே சூட சாப்பிட்றலாம் போல் இருக்கும். ஆனால் இனிமேட்டு தான் சாதம் வைக்கணும். இப்போ நமக்கு முருங்கைக்காய் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சாதமும் வச்சுட்டேங்க குக்கரில். இப்போ அடுத்தது முட்டை அடை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ முட்டை அடைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அம்மி எடுத்து வச்சுருக்கேங்க. இது சின்ன அம்மி தான். இதில் நான் பொட்டுக்கல்லையை வச்சு அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வெறுமனே நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே விழுது போல் நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை மாதிரி நல்ல மைய விழுது போல் நம்ம அரைச்சாச்சு. இப்போ மம்மி இல்லாதவங்க பொட்டுக்கல்லை எப்படி அரைக்கணுன்னா நான் அப்புறமா சொல்கிறேங்க அது எப்படி அரைக்கணுன்றது மிக்சியில். இப்போ பொட்டுக்கல்லை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பேருக்கு இந்த முட்டை அடை சேர்க்க போகிறேன். இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்குங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிட்டு இந்த கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. நம்ம ஆம்லேட்டுக்கெலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குவோமோ ஒரு கண்ணாடி பதத்துக்கு அந்த அளவுக்கு வதக்குனாவே நமக்கு போதும் வெங்காயம். இப்போ காரம் விருப்பம் போல் நமக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ இங்கே நான் பொட்டுக்கல்லையை அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நல்லா விழுதா. இப்போ இதில் நான் முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை இன்றைக்கி நான் ஒரு 4 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கூட முட்டை கம்மியாக சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க. இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நம்ம எல்லாத்தையும் அடிச்சிக்கலாம். இப்போ நான் அம்மியில் பொட்டுக்கல்லையை அரைச்சேன். இப்போ நீங்கள் அம்மி இல்லைன்னா மிக்சி ஜாரில் பொட்டுக்கல்லையை பவுட்ரு ஆக்கிக்கிங்க. நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி மிக்சிங் பண்ணும்போது வேணும்னா கொஞ்சமாக ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்குங்க. இல்லை முட்டையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கினிங்கன்னா கூட கரெக்டாகிடும் நமக்கு. நான் ஏன் அம்மியில் அரைச்சேன்னா எங்கள் மாமியார் அம்மியில் தான் அரைப்பாங்க, அதனால அப்படி அரைச்சிட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ இதில் கொஞ்சமாக வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு தான் மிளகுத்தூள் சேர்த்துக்கேன். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் முட்டை. இதை நீங்கள் பெருசாக ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், இல்லைனா இதை மாதிரி சின்னதாக ஊற்றி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க. ஆம்லெட்லாம் எப்படி ஊற்றுறோமோ அதை மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதுதாங்க. வேகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஹெல்த்தியான ஒரு முட்டை அடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். எப்படி இருக்கு ஆனந்தி? சூப்பராக இருக்குது, நல்லா காரசாரமாக இருக்குது.
இது கான்செப்ட் என்னன்னா, ஒரு 2 வீட்டில் 2 முட்டை இருந்துச்சுன்னா கூட போய் முட்டை வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் எப்படியுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சட்னிக்கு வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு இல்லை ஒரு சைட் டிஷ்ஷாகவும் ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தி. பொட்டுக்கடலில் பார்த்திங்கன்னா நிறைய அயன், கால்சியம், இரும்பு சத்து நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.